morning, dear aspirants. Today's news. First news: Bengal electorate shrinks 12% as 27 lakh out after judicial reviews. So, special intensive revision SIR. கண்டிப்பா அந்த டைம் கண்டிப்பா கொஸ்டின் இருக்கு எஸ்ஐஆர்ல இருந்து. எஸ்ஐஆர் இன்டென்ஸா ஒரு சில ஸ்டேட்ஸ்ல மட்டும் அதோட ரேஷனல் தெரியுது. அங்க இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பீப்புள் கிட்ட ஒரு அதிருப்தி இருக்கு இந்த எஸ்ஐஆர்னால. பிகாஸ் ஆஃப் fear out of the electorate's names might be deleted. அதனால கொஞ்சம் பயம் இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ்ல தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பா எஸ்ஐஆர் வச்சு இந்த மே 24ல கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? வெஸ்ட் பெங்கால் பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமா 91 lakh voters has been deleted, falls from 7.66 crore to 6.75 crore. ஒட்டுமொத்தமா ஆரம்பத்துல எஸ்ஐஆருக்கு முன்னாடி பிஃபோர் எஸ்ஐஆர் was starting, the total voting numbers were about 7.6 crores. After the SIR முடிய போகுது at the end 6.75 voters. So total number of voters has been deleted till now was 91 lakh. So அது voters வந்து மேக்ஸிமமா ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து மட்டும் டேட்டா இருக்காங்க. ஏன் அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ன்றத பார்க்கணும். Districts are Murshidabad, Malda, Northern 24 Parganas. ஸோ இப்படி இருக்கு அப்படின்னா இங்க தான் அந்த முர்ஷிதாபாத் இருக்கும், நார்தன் 24 பர்கானாஸ் அண்ட் தென் மால்டா. ஸோ தீஸ் வேர் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஃப்ரம் வேர் டோட்டல் மச் ஹையர் நம்பர் ஆஃப் voters names has been deleted. These are the border districts with Bangladesh. So the migrants from Bangladesh will influx into the West Bengal. ஸோ அதனால அதிகப்படியான fake voters அதுல இருக்க சான்சஸ் இருக்கு. So, highest number of voters has been deleted from these districts. So, political fallout. So, politicize பண்றாங்க அந்த இஷ்யூவை மம்தா பானர்ஜி. So, மம்தா பானர்ஜி called the exclusion vote theft. இந்த ஒட்டுமொத்தமா அந்த 91 lakhs voters delete ஆனாங்க இல்லையா, அவங்க vote theft ன்னு சொல்லிட்டு so இன்ன வரைக்குமே அவங்க வந்து opposing SIR. She is the one to go appear in the Supreme Court and spoke for the West Bengal people and against SIR, against the Election Commission of India, in person with the Supreme Court Chief Justice. So, why rolls shrink? ஏன் குறையுது அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ரிவிஷன், அந்த ரிவிஷன் எப்படி அதை டெலிட் பண்ணுவாங்க அப்படின்னா the name of the voter from the list will be deleted because of death. அந்த person வந்து டெத் ஆயிருந்தா மைக்ரண்ட், டூப்ளிகேட்ஸ் அண்ட் நான் வெரிஃபைடு என்ட்ரிஸ். டூப்ளிகேட்ஸ் அப்படிங்கிறது ஸோ ஒரே நேம் வந்து 2 இடத்துல இருக்கலாம். சில ஏஜஸ் வந்து ரொம்ப அதிகமாக 120+ ஏஜஸ் இல்லை பிலோ 8 years ஆஃப் ஏஜஸ், இந்த மாதிரியான ஃபேக் டிஸ்கிரிபன்சிஸ் இருக்கிற ஓட்டர்ஸ் இவங்கெல்லாம் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஏரியாவில் ஹை மொபிலிட்டி, அந்த முர்ஷிதாபாத், மால்டா, அந்த நார்தன் 24 பர்கானாஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆர் வல்னரபிள் ஃபார் த ஹையர் மைக்ரேஷன். எங்க அப்படின்னா ஸோ பெங்கால், பங்களாதேஷ் மட்டும் இல்லாம ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அதிகப்படியா கேரளா, தமிழ்நாடு இந்த ஏரியாவுக்கு வந்து மைக்ரேட் ஆகி ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு பிஎல்ஓ ஆஃபீஸர் ஸ்ட்ரெயிட்டா ஹவுஸ் டு ஹவுஸ் வெரிஃபிகேஷனுக்கு அந்த ஹவுஸுக்கு போகக்குள்ள இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அந்த இடத்துல இல்லைன்னா தேர் மைட் a chance to add them as a migrant voters, add them as a not a voter in that constituency. ஸோ அந்த சிச்சுவேஷன் அரைஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இவ்வளவு பெரிய ஓட்டர்ஸ் வந்து ரிமூவ் ஆக சான்சஸ் இருக்கு. பார்டர் டைனாமிக்ஸ் சொன்னிருக்கேன், பங்களாதேஷ் மூலமா இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால ஸோ அந்த ஜெனியூனிட்டியை நம்ப முடியல அந்த ஏரியாவில். ஸோ எஜுகேஷன் ரிமூவ், நேமை ரிமூவ் பண்றது, சுப்ரீம் கோர்ட் ரெஃப்யூசல் ஸ்டாப் பண்றது கேட்டுதாங்க, சுப்ரீம் கோர்ட் ரெஃப்யூசல் பண்ணல. நோ ஓட் ஆன் April 23 and 29. ஸோ எலெக்ஷன் வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் நடக்க போகுது, அசம்பிளி எலெக்ஷன். ஸோ 23 to 29 the names which are deleted during SIR, that names will not appear for the voting. இந்த எலெக்ஷனுக்கு அவங்க appear ஆக மாட்டாங்க, they will be neglected. Second news: a civilization will die in Iran if deal not accepted, says Trump on deadline. So மிடில் ஈஸ்ட்ல போர் நடக்கிறதுல அதோட ஒரு worst situation தான். Mr. Trump announced the entire civilization of Iran will be abolished அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ட்ரூஸுக்காக கிக் இன் பண்ணாலும் ஸோ சரியான வரல, அவுட்புட் வரல.
ஸோ இந்த சுச்சுவேஷன்ல சிவிலைசேஷன் பத்தி பேசுறதுனால we have to read about the ancient civilization, that is Iran civilization. ஸோ அந்த வேர்ட்ஸோட நீட்சி ஜேடி வான்ஸ் யாரு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ் அவர் சொல்லியிருக்காரு வி did not disclose some of the weapons அப்படின்னு சொல்லி. அப்படின்னா நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து நம்ம இன்னும் யூஸ் பண்ணல, there is a chance to use nuclear weapon against Iran. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அதுதான் அர்த்தம். Then Iran retaliated like we will block entire Hormuz, already block பண்ணிட்டாங்க, and the war throughout the world நடக்கும். எதனால ஆயில் இல்லாதனால, so we will attack the oil bunkers அப்படின்னு சொல்லி ஈரான் ரிட்டாலியேட் பண்ணிருக்காங்க. ஸோ இவ்வளவு கிளாஷஸ் போயிட்டு இருக்கு. dual launches IRGC அப்படின்னா ஈரானோட மிலிட்டரி யூனிட் deploy dual missile launchers. இந்த சிச்சுவேஷன் இன்னும் ஃபர்தரா வர்சன் பண்ற மாதிரி வேவ் 99 அட்டாக் யூஎஸ் ஓட பேசஸ் அதிகமா யூஏஇல இருக்கு, அந்த பேசஸ்ல அட்டாக் பண்ணிருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹிட். ஸோ இதெல்லாம் வந்து வாரோட எஃபெக்ட்ஸ். ஸோ we have to read about the ancient civilization of Iran. ஈரான் அப்படிங்கிறது இப்போ ஈரான் லாஸ்டா பழைய நேம் அதுக்கு வந்து பார்சியா அப்படின்னு சொல்லுவாங்க, பெர்ஷியான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஈரான் அந்த ஏரியா அந்த நிலப்பரப்புக்கு பலாயிரம் வருஷமான சிவிலைசேஷன் ஹிஸ்டரி இருக்கு. ஸோ அந்த சிவிலைசேஷன் ஹிஸ்டரி ப்ரீ ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் ரூரல் செட்டில்மெண்ட் எங்கன்னா ஜாக்ரோஸ் மவுண்டன்ஸ். ஈரான்ல சென்டர் ஆஃப் த ஈரான் ஜாக்ரோஸ் மவுண்டன் ரேஞ்ச் வில் பி தேர். இன் தட் ரேஞ்ச் ரூரல் செட்டில்மெண்ட் ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜ்ல இருந்து அங்க வில்லேஜ் செட்டில்மெண்ட் ரூரல் செட்டில்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அடுத்த சிவிலைசேஷன் வந்து Elamite civilization and then Archimedean civilization. This civilization is considered to be the golden age of Iran. அந்த ஏரியாவில் கோல்டன் ஏஜ், ஏன்னா அவ்வளோ கிளீனா அவ்வளோ எஃபிஷியண்டா ரூல் பண்ணவங்க யாருன்னா ஆர்ச்சிமீடியன். அடுத்து மிடிஸ், அடுத்து கிரீக், பார்த்தியன், சசனியன். ஸோ இவ்வளோ சிவிலைசேஷன் அந்த ஈரானியன் பிளாட்டியூல ரூல் பண்ணியிருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. ஸோ வாட் என்டியூர்ட். ஸோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேர்ம் இல்ல ஒரு எஃபெக்ட் இருக்குல்ல அந்த ஏரியாவில இருந்து. ஸோ அந்த எஃபெக்ட்ஸ் என்ன சாகிட்ஸா கிங்ஸ் ஆஃப் கிங்ஸ். ஸோ நம்ம இந்தியன் ஹிஸ்டரியிலையுமே முகல் ரூல்ஸ்ல டெல்லி சுல்தானட்ல கிங்ஸ் ஆஃப் கிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெஃபரன்ஸ் வந்து இங்க இருந்து கூட வந்திருக்கலாம். ஷாகின் ஷா கிங்ஸ் ஆஃப் கிங்ஸ்ன்னு சொல்லிடுவாங்க. கண்டினியூட்டி ஜொராஸ்ட்ரியனிசம் இஸ் கன்சிடர்ட் டு பி த ஓல்டஸ்ட் ரிலிஜன். அந்த ரிலிஜனோட பேஸ் இருக்கிற மற்ற ரிலிஜன்ஸ் என்னன்னா ஜுடாயிசம், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம். ஸோ அப்போ சிவிலைசேஷன் வந்து அந்த ஈரான் நிலப்பரப்புல இருக்கிற சிவிலைசேஷன் பலாயிரக்கணக்கான பல தொன்மையான மோஸ்ட் ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன். அந்த சிவிலைசேஷனை அழிச்சிருவான்னு சொல்லியிருக்காரு யாரு? மிஸ்டர் ட்ரம்ப். நெக்ஸ்ட் நியூஸ், செபி எக்ஸ்டென்ஸ் டெட்லைன் ஃபார் ஐபிஓ கிளியரன்ஸ் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ஸ். இது என்ன அப்படின்னா இந்த வார்மேட் சிச்சுவேஷன்ல the prices of fuel is getting rise, so inflation is getting raised. In the situation the stock market is falling out. So IPO which was released by some of the companies are not bought. Up IPO அப்படியே ஸ்டேலே இருக்கு. There is a limit to extend the limit to offer the IPO. So SEBI என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த லிமிட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. From April 1 ல இருந்து September 30 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதான் நியூஸ். You have to read about the IPO. Validity window. ஸோ ரேஷனல் ஏன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன், வார்மேட் சிச்சுவேஷனால இஷ்யூ கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கு. அதனால ஸ்டாக்ஸை வாங்குறதுக்கு மக்கள் ரெடியா இல்லை. அதனால ஸோ வி ஆர் எக்ஸ்டெண்டிங் த டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் ஐபிஓ? ஐபிஓ அப்படிங்கிறது கம்பெனி தன்னோட ஷேரை மொதல் டைம் சேல் பண்றதுக்கு, மார்க்கெட்ல சேல் பண்றதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க இல்லையா, அதுதான் ஐபிஓ. இஃப் அட் ஆல் a company issues its IPO னா the company will become public company. ஓகேவா? அப்ப ஐபிஓக்கு முன்னாடி பிரைவேட்டா இருக்கிறது ஐபிஓ பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆயிடும். So what are the institution which will in the process of which will be in the process of IPO னா ஃபர்ஸ்ட் செபி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து ரெகுலேட் பண்ணாங்க. ரெகுலேட் பண்ணாங்கன்னா எவ்வளோ ஐபிஓ எப்படி இருக்கணும், இந்த டைம்ல கொடுக்கணும், எவ்வளோ டைம் லிமிட் இல்லையா அந்த மார்க்கெட் இதெல்லாம் சொல்றது. அடுத்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் which used as a window to sell the IPO means NSE and BSE. ஓகேவா? இந்த மீடியம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஐபிஓ, ஃபிக்ஸட் பிரைஸ் ஐபிஓ, செட் இன் அட்வான்ஸ், ஆஃபர் பிரைஸ் அட்வான்ஸ் கொடுத்து இன்வெஸ்டர்ஸ் டு த பிரைஸ் பிஃபோர் அப்ளை, முன்னாடியே வந்து பிரைஸை சொல்லி அறிவிக்கிறது தான் ஃபிக்ஸட் பிரைஸ் ஐபிஓ. புக் பில்டிங் த காமன் இஷ்யூ. ஐபிஓ ப்ராசஸ் வந்து
பேங்கர்ஸ் அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அடுத்து டிஆர்ஹெச்பி ஃபைல் வித் செபி, அப்புறம் செபி ரிவ்யூ பண்ணுவாங்க, அப்புறம் பிரைஸ் பேண்ட் கொடுத்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ மார்க் கொஷின், the highest deletion rate in Muslim majority district have led to allegation of targeting. ஸோ நான் முர்ஷிதாபாத் மால்டா சொன்னாலே அந்த ஏரியாவில் முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகம். ஸோ ஒரு கம்யூனல் கிளாஷ், கம்யூனல் வயலன்ஸை எரப்ட் பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷனாக இது அமையக்கூடும். டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் இன் இன்சூரிங் ஈக்விட்டபிள் எலக்டோரல் ரோல் எலெக்ஷன். ஸோ இந்த டஃப் சுச்சுவேஷனில் எலெக்ஷன் கமிஷனோட ரோல் எப்படி இருக்குன்றது தான் மெயின்ஸ் கொஸ்டின். ஸோ 2 பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸுக்கு எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்ப கண்டிப்பாக திருத்தி தருவோம். தேங்க்யூ. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா